முரளி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வலிப்பு வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னே எல்லாருமே வந்து அப்படியே பயந்து போயிடுறாங்க. ஐயோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க அஞ்சலி எல்லாருமே. இதை பார்த்த ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அவரை தாக்குற மாதிரி வராது. அதை பார்த்து வந்து முரளி அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே எழுந்து உட்காந்துரு. ஐயோ! இவன் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் போல் இருக்குது, மேலே அமுச்சிடுவான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து என்ன ராகவ் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து முரளி வந்து எனக்கு ஒன்றும் இல்லை அவரை கீழே போட சொல்லுங்கன்றாரு. ராகவும் கீழே போட்டுறாரு. என்ன ராகவ் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, மாமா கிட்ட இப்படியே நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. பார்த்தியா அவர் எழுந்து உட்காந்துட்டாரு, இதுக்கு தான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஏன்னா இது மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா தான் இந்த நோய்க்கெல்லாம் குணமடையும், அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ராகவை பார்த்துட்டு வந்து அப்படி சொல்கிறாங்க, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க முரளி. அடுத்து வந்து சரி ஓகே நல்ல நேரம் போக போகுது, சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட தாலி போடுப்பான்றாங்க. அதே மாதிரி ராகவும் போடுறாரு. அதுக்கப்புறம் சரட்டும் போட்டு விடுறாரு. அப்படியால இதை தாங்கிக்கவே முடியல, பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே ஐயோ ஆண்டவரே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சரி பொண்ணு மாப்பிள்ளை எல்லா 2 ஜோடியுமே வந்து பெரியவங்க வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் காலில் விழுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அக்கா மாமா 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷும் அனு விழுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அபியும் ராகவும் விடும்போது கரெக்டாக எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஆல்ரெடி இந்த மாதிரி ஆச்சுல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓவராக பண்ணுறாரு. ரியாக்ஷன் வந்து உடம்பு சரியாத மாதிரி முரளி. உடனே வந்து சரிங்க நீங்கள் உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுறாங்க. சாரி ராகா அவரால் முடியல, பரவாயில்லக்கா நீ ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க அக்கா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்ல காலம் நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. முரளியை பார்த்து ராகவ் யோசிக்கிறாரு, இவன் ஏதோ நடிக்கிற மாதிரியே இருக்கு, இதெல்லாம் இந்த நடிப்புனால தான் பண்ணுறானா, உண்மையிலே இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, அப்படின்னு நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் நல்லபடி முடிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அந்த தாலியை வந்து கையில் வச்சுக்கிட்டே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் என்ன தாலியும் கட்டுறாரு, அதே டைமில் வந்து எல்லாம் முன்னாடியும் வந்து என்னை விட்டு கொடுக்காமல் இருக்காரு. ஆனால் ரூமில் வந்தோடனே என்னை வந்து ஒரு அடிமமாக நடத்துகிறாரு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே அந்த தாலியை கையில் வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஃபேன் ஏன் ஓடவே மாட்டேங்குது, போட்டால் கூட ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வீட்டில் சுற்றி விடுவோம், அந்த மாதிரி சுற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா வந்து விழ போகிறாங்க. கரெக்டாக ராகவ் அங்கே வராரு. ராகவ் வந்து விழ போகிற அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு. இல்லை ஃபேன் ஓட மாட்டேங்குது, இது 2 in 1 சுவிட்சு இப்படியா போடுறது, இங்கே பாரு இப்போ ஓடும் அப்படின்னு. ஆமாம் ஓடுது அப்படின்னோடனே உடனே வந்து டென்ஷன் ஆகுறாரு. இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து 2 பேருமே தூங்க போகிறாங்க. அப்போ வந்து ரொம்ப முன்னாடி நடுவில் வந்து தலகாணி வைக்கிறாங்க. தலகாணி வச்சு தூங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அபி ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ராகவ் ரொம்ப டயர்டாக இருக்காரு. அபி வந்து தலகாணெலாம் தூக்கி போட்டுறாங்க. அப்படியே வந்து ராகவ் மேலே வந்து அப்படியே நெஞ்சில் படுத்து தூங்கிடுறாங்க. ராகவும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாரு. 2 பேருமே நல்லா தூங்கிடுறாங்க. காலைல எழுந்தோடனே வந்து அபி பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் மேலே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட தாலி வந்து அவரோட ஷர்ட்டில் வந்து மாட்டிக்குது பட்டனில். உன்னை எடுக்க பார்க்குறாங்க. ராகவ் எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்றாரு. நீங்கள் மட்டும் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. நடுவில் தலகாணலாம் எங்கே, அதெல்லாம் எங்கே போச்சோ அப்படின்றாங்க. சரி ஓகே முதல்ல என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறாரு. எங்க தாலி அறுத்துச்சு அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாகிடும், வீட்டில் எல்லாம் பிரச்சனை படுவாங்கன்னொன்னே சரி இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, இதை எடுக்கணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கவே முடியல. அடுத்து வந்து 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, எடுக்க முடியல. ஐயோ இது வேலைக்கே ஆகாது சொல்லி ஷர்ட்டை கழட்டி கொடுத்துட்றாரு. இந்த அம்மா இப்போ எடுத்துகிட்டு கொடு அப்படின்றாரு. இதோட நான் வெளியே போக முடியாது, ஷர்ட்டை மரியாதை குத்துரு அப்படின்றாரு. கொடுக்குறேன் அப்படி கொடுக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திரி எடுத்துருவாரு. ஐயோ நான் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு, பெரிய ஷர்ட்டு அபி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே கீழே வராங்க. ராகவ் பார்த்தா வந்து அபியோட குங்குமம் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அந்த பூவெல்லாம் வந்து ராகவ் மேலே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஆகாஷ் வந்து சிரிக்கிறாரு. நம்மளுக்கு ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது, பரவாயில்ல அண்ணனுக்காவது நடந்திருக்கு ராகவுக்காக அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே வந்துட்டு என்னடா என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. அதெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் காஃபி கேளுன்றாரு. நான் ஏன்டா குளிச்சுட்டு வரணும் அப்படின்னோடனே உடனே அஞ்சலி வராங்க. ஏன்டா ராகவ் இப்படி மானத்தை எடுக்கிற, முதல்ல போய் குளிடா அப்படின்னு. என்ன எல்லாரும் குளிக்க சொல்கிறீங்க அப்படின்னு வராங்க. பார்த்தா முரளியும் வந்து சுந்தரியும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. முரளியால் இதை தாங்கிக்க முடியல, ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்து சுந்தரி வந்து அப்படியே நாசுக்காக வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே ராகவ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவர் மேலே ஃபுல்லாக குங்குமம்லாம் அபியோட குங்குமம் பூவெல்லாம் ஒட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த அபியை மானமே போச்சு அப்படி டென்ஷன் ஆகுறாரு. உடனே அபி வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வெளியே போயிடாது இப்படின்றாரு. என்ன நான் நல்லா தானே இருக்கேன், நான் வெளியே போனான்றாங்க. இவர் இந்த ராக்கி பாய்க்கு ஜெயிலில் இருக்க ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வெளியே வராங்க. அவனும் வந்து அபி முதல்ல போய் குழி அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. அபி